குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் வோல்டேஜ் கன்வெர்ட்டர் வந்து பார்க்க போறோம். இந்த சர்க்யூட்டை பாருங்க. இங்க ஒரு கரண்ட் சோர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இங்க ஒரு ரெசிஸ்டர் R1, V1 and V2 இஸ் சப்ளை வோல்டேஜ் ஃபார் ஆப் ஆம்ப். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் சோர்ஸ் எங்க இருந்து எடுத்தேன்னா காம்பனன்ட்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வச்சு டைப் பண்ணுங்க. சியும் டைப் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு. கரண்ட் சோர்ஸ் எடுத்து டிராக் பண்ணி வைங்க. எஸ்கேப் கொடுங்க. இல்லைன்னா மல்டிபிள் கரண்ட் சோர்ஸ் வந்துட்டே இருக்கும். தேவையில்லைன்னா சிசர் எடுத்து கட் பண்ணிட்டு ஒரு முறை எஸ்கேப் கொடுத்துருங்க. ஸோ இந்த சர்க்யூட்டோட ஆப்ரேஷன் வந்து சொல்றேன். ஸோ இங்கே அப்ளை பண்ற கரண்ட் வந்து IN வந்து சொல்றோம். the IN current வந்து flowing through the resistor R1 வழியே போகும்போது இங்க உள்ள கரண்ட் வந்து IR நம்ம சொல்றோம். So based on the negative feedback there is a virtual ground between inverting and non-inverting terminal. அப்படின்னா என்னன்னு தெரியுமாப்பா மீனிங்? ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல விர்ச்சுவல் கிரவுண்ட் அல்லது விர்ச்சுவல் ஷார்ட்ன்றது இருக்கும். அப்படின்னா என்னன்னா நீங்க V2I கன்வெர்ட்டர்ல வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல நான் வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருப்பேன். வேணா போய் பார்த்துக்கோங்க. அந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 5 வோல்ட்ஸ் 2 வோல்ட்ஸ் கொடுத்திருப்பேன். 5 வோல்ட்ஸ் கொடுத்தா இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல the same 5 வோல்ட்ஸ் இருக்கும். இப்போ இதுல கரண்ட் வோல்டேஜ் கன்வெர்ட்டர்ல வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல எதை கனெக்ட் பண்ணிருக்கேன்? கிரவுண்ட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன இருக்கும்? 0. இங்க என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இன்வெர்ட்டிங்ல இருக்கும். என்ன இருக்கும்? 0 வோல்டேஜ் தான் இருக்கும். இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல 0 தட் இஸ் கிரவுண்ட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கனால இந்த இடத்துல 0னா இந்த இடத்துல 0 இருக்கும். சோ நீங்க கிர்ச்சாஃப் கரண்ட்ல எழுதும்போது என்ன எழுதுவீங்க? தட் இஸ் கரண்ட் என்டரிங் which is equal to current leaving. IN which is equal to IR ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். சோ இந்த இடத்துல உள்ள நோடு வோல்டேஜ் தட் இஸ் இந்த இடத்துல உள்ள நோடு வோல்டேஜ் தட் இஸ் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல உள்ள நோடு வோல்டேஜ் 0. அப்ப IR நம்ம எப்படி எழுதுவோம்? V தட் இஸ் 0 மைனஸ் Vout டிவைடட் பை R1 சொல்லிட்டு எழுதுவோம். சோ IR இருக்கிற இடத்துல வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது V0 தட் இஸ் அவுட்புட் வோல்டேஜ் which is equal to மைனஸ் IN into R1. எதை பொறுத்து? Vout வோல்டேஜ் எதை பேஸ் பண்ணிருக்கு? இன்புட் கரண்ட்டையும் ரெசிஸ்டர் R1ஐயும் பேஸ் பண்ணிருக்கு. சோ as usual தான் நீங்க வந்து சிமுலேட்ல போயிட்டு எடிட் சிமுலேஷன்ல போய் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு சிமுலேட்ல போயிட்டு ரன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓபன் ஆகும். அது வந்து டைல் வெர்டிகலின்னு வச்சுக்கோங்க. நீட்டா இருக்கும் உங்களுக்கு. நல்லா பாருங்க. 2 ப்ரோப் இருக்கு. டிராகன் ப்ரோப் ஒன்னு, பென்சில் ப்ரோப் இருக்கு. பென்சில் ப்ரோப் வந்து வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்கு, டிராகன் ப்ரோப் வந்து கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு. இன்புட்ல வந்து 20 மில்லியம்ஸ் கொடுக்கும்போது அவுட்புட்ல நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5 வோல்ட்ஸ் கிடைக்குது பாருங்க. சோ இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் கரண்ட் என்னது? 4 to 20 மில்லியம்ஸ். இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் 0 to 2.5 வோல்ட்ஸ் ஆர் 5 வோல்ட்ஸ். இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் பிரஷர் 3 to 15 PSI பவுண்ட்ஸ் per ஸ்கொயர் இன்ச்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு 10 மில்லியம்ஸ் மாத்துறேன். 10 மில்லியம்ஸ் சொல்லிட்டு மாத்துறேன். சோ இன்புட் கரண்ட் வந்து 10 மில்லியம்ஸ் சொல்லிட்டு கொடுக்கும்போது அவுட்புட் வந்து பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டர் R1 உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. சேஞ்ச் பண்ணிட்டு சிமுலேட் பண்ணுங்க. இப்ப பாருங்க 2 அதுல பாதி வருது பாருங்க. 20 மில்லியம்ஸ் கொடுக்கும்போது 5 வோல்ட்ஸ் வந்தது. 10 மில்லியம்ஸ் கொடுக்கும்போது 2.5 வோல்ட்ஸ் 5 வோல்ட்ஸ் வந்தது. சோ கலர் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரைட் கிளிக் பண்ணி. ஓகேங்களா? தேங்க்யூ.